Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 919 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஷினோபுவும் நமியும் அந்த ஒரோச்சியோட மேன்ஷனுக்கு போய் ஒட்டு கேக்குறங்கிற பேர்ல மாட்டிட்டாங்கல்ல. அட அந்த ஷினோபு வாயை மூடுவான்னு பார்த்தா கத்திக்கிட்டே ஓடுறான். ஒரோச்சி அங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவனையே ஒட்டு கேட்க உள்ள போயிருக்காங்க, விடுவானா அவன் ஆளுங்க மொத்த வெறுத்தி இறக்குவான். கொக்கா மக்கா ஏகாப்பட்ட பேரு ரவுண்டு கட்டிடுவானுங்க. இவ கத்துறகத்துக்கு அவன் எங்க போறான்னு நல்லா தெரிஞ்ச உடனே கத்திய விட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டுவான். அதுக்கப்புறம் வீணா போனவளே கத்துறத ஸ்டாப் பண்ணுன்னு அடிச்சு புடிச்சு நமி அவளோட வாயை அடப்பான். கீழே இருக்கவனுக்கு உடனே எங்க போனான்னு தெரியலேன்ட்டு அப்படியே தேடிட்டு இருப்பானுங்களா. நமி உடனே மியாவு மியாவுன்னு பூனை கத்துன மாதிரி கத்துவான். ஒரு வேலை பூனையா இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அட வீணா போனவனுங்களா, இவ்வளவு நேரம் கத்திட்டு ஓடனாலாமா, இப்ப பூனையா இருக்குமோன்னா சரி அவனுக்கு தான் முட்டா பள்ளியா ஏமாந்துட்டானுங்க, இவங்க எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு பார்த்தா அந்த ஷினோபுவோட வாயை அடைக்க முடியல. அவ அங்கிட்ட இங்கிட்ட ஆடி கீழே பொத்துன்னு விழுவாளா. கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க மேல ஆள் தான் இருக்குதுன்னு. உடனே கத்திய விட்டு சட்டு 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 சட்டுன்னு சொருகி தள்ளுவானுங்க. அதை பார்த்தவனே நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி எவனே தெரியறான். இவங்க உடனே அடிச்சு புடிச்சு அப்படியே வெளியில ஓடிடுவாங்களா. இவனுக்கு படிக்கட்டெல்லாம் வச்சு மேல வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அவனுங்க போட்ட ஓட்டதான் இருக்கும். இவங்க இன்னுமே தப்பிக்கல, அந்த ஓட்டு மேலதான் வந்து படுத்து கிடக்குறாங்க. கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆளுங்க இருக்கானுங்க. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அப்பதான் ஷினோபு இருந்துட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாம நான் மறைச்சிட்டேன்பா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க எல்லாம் வெறிகுண்டு தேடிட்டு இருக்கானுங்க. என்ன ஆனாலும் சரி அவங்கள உயிரோட விடவே கூடாது. ஏன்னா இவங்க பேசிட்டு இருக்க ரகசியத்தை வந்து ஒட்டி கேட்டுட்டு போயிருக்காங்க. அதனால விடமாட்டோம்னு கிறுக்கு பயிலுக மாதிரி அங்கங்கன்னு கத்திட்டு இருப்பானுங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் தான் ஷினோபு அந்த முக்கியமான விஷயத்த சொல்லுவா. என்னன்னா அவளோட வீக்னஸ், அவளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எதை பார்த்தாலும் சரி அவ பயந்துருவா. அதனால தான் அவனுக்கு கத்திய வச்சு மேல சொருகனோனியே பார்த்து பயந்து காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சிட்டா. கத்திய பார்த்து பயம், இவ ஒரு குனோய்ச்சி. அதான் அடுத்தடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தொண்டைகளே கத்திருக்கா. நமி கேட்டுட்டு கதறுவா, அட சண்டாளி, நீ ஒரு நிஞ்சா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கியாம்பா. ஆனா அதை பத்தி எல்லாம் அவ கவலைப்படல, சாலியா பேசிக்கிட்டு விழுந்து சிரிச்சுட்டு இருப்பா. அந்த டைம் என்னாவும் நல்லா காத்தடிக்கும், அதாவது ஒரு அழகான தென்றல் காத்துன்னு வைங்க. உடனே இதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு நமிக்கு என்ன சொல்றானே புரியல. உடனே நிம்போ கிரேட் கைட்டுன்னு ஒரு பெரிய சைஸ் கைட்டு வரப்பா, அதுல ஏறி நமியையும் தூக்கிட்டு அங்கிருந்து சல்லுன்னு எஸ்கேப். இவளுக்கு எப்படி பறந்து போவாளுங்கன்னு அவனுக்கு நோட் பண்ணவே இல்லை. எங்கடா போய் தொலைஞ்சாங்க அவங்கன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி ஆளுகளை விட்டு தேடிக்கிட்டே இருக்கானுங்க. கிடைச்ச பாடு இல்ல. இவங்க ரெண்டு பேர்த்தோட வெயிட் அந்த கைட்டு தூக்கிட்டு போயிருக்குது பாருங்க. சரி நமி மோனாக்குலர் எல்லாம் வச்சு செக் பண்ணால, அதுல என்ன பார்த்தான்னு கேட்டா ஏதோ ஷிப்மெண்டோட பிளேஸும் டேட்டும் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க ஆயுதங்கள்லாம் எந்த இடத்துல இருந்து வாங்குறாங்க, எங்க குடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட போறாங்கல்ல, அவங்களுக்கு ஆயுதம் தேவை. இங்க இருக்க சிவிலியன்ஸ் யாருக்கிட்டையும் ஆயுதம் இல்ல. அப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் டகால்டி வேலை பண்ணி ஆட்டையை போட்டாதானே உண்டு. சோ இப்ப ஆயுதம் எல்லாம் எங்க வந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி போய் ஆட்டையை போட வேண்டியதான். அப்படியே இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது வழியில சரியான கூட்டம். அப்படியே லைன் நிக்குது. இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போற வரைக்கும் நிக்குது. அப்படி என்னத்தை விக்கிறாங்க, ஃபுல்லா யங் லேடிஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டத்தை விக்கிறாங்களா அப்படின்ட்டு அப்படியே அந்த லைனை ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம சஞ்சய் தான் மரணத்தனமா சமைச்சுக்கிட்டு இருப்பான். நேக்கு ஒண்ணு புரியவே இல்லை. அங்க ஒருத்தன் சோத்துக்காண்டி அடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் அதெல்லாம் கண்டுக்காம எப்படி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ஒவ்வொருத்தருக்குமே பயங்கர ஸ்பெஷல். இத மேல இருந்து பார்த்த நம்பி பச்சா திட்டிட்டு இருப்பான். நன்னாரி பையன் எங்க போனாலும் அடங்க மாட்டேங்கிறானேன்னு. இப்படி இவன் வித்துக்கிட்டு இருக்கத அந்த ஏரியாவை சேர்ந்த சில பல பேர் பாத்துருவானுங்க. ஆளுங்க பார்க்க கொஞ்சம் கோக்குமாக்கா தான் இருக்கானுங்க. சஞ்சய பார்த்துட்டு என்ன இவன் நம்ம ஏரியாக்கார மாதிரி தெரியலையே, குறைந்த நேரத்துல நல்லா ஃபேமஸ் ஆயிட்டான். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏரியாக்குள்ள எவனையாச்சும் விடலாமா, விடக்கூடாது. ஏன்னா இது நம்ம சீன் போட வேண்டிய ஏரியா. கண்ட வந்து சீன் போட்டு இருந்தா காலை வெட்டிடுவோம். சோ அவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே தீரணும்னு வில்லத்தனமா லுக் விட்டுட்டு இருப்பான். என்னென்ன டிசைன்ல அடிவாங்க போறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த ஃபேக்டரியில வேலை தாறுமாறா போயிட்டு இருக்குது. கொட்டுமா படுத்திட்டு இருக்கானுங்க. இருக்கிற கலெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தூக்கினாலும் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் இடையில ஸ்லோ பண்ணானுங்க, டயர்ல முடியலன்னு உட்காந்துட்டானுங்கன்னா சாட்டை வர வச்சுட்டு இந்த தடிப்பையன் நின்றுட்டு இருப்பான். அவன் வெளின்னு வெளுத்து கட்டிடுவான். அப்படி ஒருத்தன் நின்னதுக்கு தான் சொலுப்புன்னு விழும். சாப்பிடுற டைம் தான் இன்னும் கொடுமை. என்னன்னா இவங்க எவ்வளவு கல்லு தூக்கி இருப்பாங்களோ அந்த கல்லுக்கு ஒரு சீட் ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த சீட்டை வாங்கிட்டு லைன்ல போய் நிக்கணும். அப்பதான் டம்ப்ளிங்ஸ் கிடைக்கும். பெரியவருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் போடுவான். எப்பா என் வயசுக்கு இதெல்லாம் பத்தாதுப்பான்னு சொன்னா கேட்க மாட்டான். எவ்வளவு வயசா இருந்தா எனக்கு என்ன, 5 கல்ல தூக்கிட்டு வந்தியா, ஒரே ஒரு உருண்டை தான், ஒழுங்கா போடா இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுறேன்னு வயசுக்கு மரியாதை கொடுக்கல, அவருக்கும் மரியாதை கொடுக்கல. ரொம்ப அசிங்கமா திட்டின உடனே அவருக்கு கடுப்பாயிரும். அந்த வயசுல அவரால் என்னதான் பண்ண முடியும் இவனுங்களை. ஏண்டா நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், இவ்வளோண்டு தெரியடா நியாயமா, என்னால இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்க முடியாதுன்னு உடனே அப்ப செத்து போ அப்படின்ட்டு ஓங்கி ஒரே அடி அந்த பெரியவர் தெரிச்சு போய் விழுவாரு. அத்தனை பேர் நிப்பாங்க. ஆனா யாரும் எதிர்த்து கேட்க மாட்டாங்க. கேட்டா அவங்களுக்கு இதான்
இதான் நிலைமை. அப்புறம் குடுக்குற சாப்பாடும் கொடுக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒருத்த மட்டும் அந்த பெரியவர்கிட்ட போய் சண்டை போடாதீங்க பெரியவரே, ஏதாச்சும் எசக புசக பண்ணா கொன்றுவானுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அப்போங்கும்போது நம்ம லூஃபி யூஸ்டஸ் கிட்டு செம காமெடி. 2 பேரும் அந்த பெரிய கல்லுகளை அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு ஓடுவானுங்க. இது ஆக்சுவலா 4 பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய கல்லு. ஆனா இவனுக்கு 2 பேரும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு தூக்கிட்டு ஓடுறானுங்க. இதுல காமெடி என்னன்னா 2 பேத்துக்குள்ளயும் போட்டி. வழியில வெறுங்கைய வீசிட்டு ஓடுறவங்களால கூட இவனுக்கு வேகத்துக்கு ஓட முடியலன்னா பாருங்க, எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போய் அங்க இருக்க கப்பல்ல தொம்முன்னு தூக்கிட்டு வீசுவானுங்க. கப்பல் பாத்தீங்கன்னா நிறைஞ்சு வலியுமா, அதுல இருக்கவனுங்க எல்லாம் புலம்பி தள்ளுவானுங்க, டேய் போதுண்டா இதுக்கு மேல எல்லாம் ஏத்தாதீங்க, கப்பல் ஆல்ரெடி ஃபுல் ஆயிருச்சு, இனி ஒரு கல்ல போட்டா கப்பல் அப்படியே மூழ்கிரும். உடனே லூபி கடுப்பாயி, போடா விளக்கெண்ண, அப்படி கப்பல் மூழ்கிரும்னா வேற கப்பலை கொண்டு வாடா, விளக்கெண்ண சீமண்ண மண்ணெண்ண அப்படின்னு ஒண்ணு அவன் என்ன பண்ணுவான், மன்னிச்சுக்குங்க ஐயா, இவ்வளவு வேகமா எவனும் இது வரைக்கும் லோட ஏத்துனது இல்ல, நீங்க தான் ஏத்திருக்கீங்க, நான் மேல இடத்துல சொல்லி கப்பலை கொண்டு வர சொல்றேன்னு அனுப்பி விட்டுருவான். அவனுங்களும் சரி ரைட்டுன்னு அடிச்சு பிடிச்சிட்டு போவானுங்களா. அப்ப கப்பல்ல இருந்தவன் தெனாவட்ட வந்து, ஏண்டா என்ன சீன் போட்டுட்டு இருக்கானுங்க, புது கப்பலை கொண்டு வான்னு, அப்படி எவ்வளவு கல்லு தான் தூக்கிட்டானுங்கன்னு கேட்டா 500 நான் கடைசியா என்னன்னு. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா தூக்கி போட்டுட்டு இருக்கானுங்க, எவ்வளவுன்னு தெரியலாமா. கேட்டவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஒரு 20-30ன்னு நினைச்சிருப்பான், மிஞ்சு மிஞ்சு போன ஒரு 50 வச்சுக்கலாம், 500 தான் சாக்கு. இத்தனைக்கும் அவனு கையில சி பிரிசம் ஸ்டோன் லாக்க போட்டு தான் வச்சிருக்கானுங்க. அவனுக்கு பவர்ஸை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணியுமே அவனுக்கு இந்த லெவல்ல இருக்கானுங்கன்னா அப்ப அதை கலட்டி விட்டா என்ன லெவல்ல இருப்பானுங்க. அந்த டம்ப்ளிங்ஸ் வாங்குற ரெசிப்ட் எல்லாம் 1 2 இங்க போனா ஒரு 10 வச்சிருப்பானுங்க அதிகம் வேலை பார்த்து. ஆனா இவனு என்னடான்னா அப்படியே மொத்தமா அள்ளிட்டு போவானுங்க. அப்படி போய் கொடுத்த உடனே சாப்பாடு கொடுக்குறவன் அங்க ஆடி போயிருவான், எது இத்தனையான்னு. அங்க இருக்கிறதே அவ்வளவுதான், வேற வழி இல்லையே, அண்டாவோட கொடுத்துதானே ஆகணும். அப்ப நம்ம பழுக மூஞ்ச பாக்கணுமே. இந்த டம்ப்ளிங்ஸை சாப்பிட ரொம்ப ஆர்வமா முந்திக்கிட்டு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.